இன்றைய ஜீவ வார்த்தை யாக்கோப்பு 1:22 திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாய் இருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. என கண்பான தேவ பிள்ளைகளே, திருவசனத்தை கேட்கிற நாம திருவசனத்தின்படி நடக்கிறோமா? வாரந்தோறும் சபைக்கு போகிறோம், எத்தனையோ மீட்டிங்ல நம்ம அட்டன் பண்ணுகிறோம், ஆண்டவர் வார்த்தைகளை ஊழியக்காரர்கள் மூலமாக பேசுகிறார், கேட்கிறோம், காது கொடுத்து கேட்கிறோம். ஆனா அதன்படி நாம் நடக்கிறோமா? உன் தாயும் தகப்பனும் கணம் பண்ணு என்று ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது, கணப்படுத்துகிறோமா? சத்துருக்களை சிநேகி என்று ஆண்டுடைய வார்த்தைகளை சொல்லுகிறது, சத்துருக்களை சிநேகிக்கிறோமா? பிறருக்கு நன்மை செய்ய, பிறர் மேல் அன்பு செலுத்துன்னு சொல்லுகிறது, பிறருக்கு நன்மை செய்கிறோமா? பிறர் மேல் அன்பு செலுத்துகிறோமா? இதையெல்லாம் தவறிவிடுகிற நாம எப்படி கர்த்தரிடத்திலிருந்து நம்ம ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும்? வேதம் தெளிவாய் சொல்கிறது, அவருடைய வார்த்தைகளை கேட்கிற நாம அவருடைய வார்த்தையின்படி நடக்கும் பொழுதுதான் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். பரிசுத்த வேதாகமத்திலே முற்பிதாக்கள், பரிசுத்தவான்கள் ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்தார்கள், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டார்கள். அதே போல ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற வார்த்தை கேட்டு அதன்படி நடக்கும் பொழுதுதான் ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, தேவச்சனங்களே, நம்முடைய வாழ்க்கையில பாருங்க, நீண்ட நாட்களாய் சபைக்கு போகிறோம், ஆனா இன்னும் தரித்திரமான நிலைமை மாற மாட்டேங்குது. நீண்ட நாட்களாய் சபைக்கு போகிறோம், இன்னும் நமக்கு சுகம் கிடைக்க மாட்டேங்குது. நீண்ட நாட்களாய் சபைக்கு போகிறோம், இன்னும் நாம கஷ்டமான சூழ்நிலை தான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். நீண்ட நாட்கள் சபைக்கு போகிறோம், இன்னும் குடும்பத்திலே சமாதானம் இல்லை. நீண்ட நாட்கள் சபைக்கு போகிறோம், கணவருக்குள்ள ஒரு மனம் திரும்புதல் இல்லை, மனைவிக்குள்ள ஒரு மனம் திரும்புதல் இல்லை. காரணம், நாம் சத்தியத்தை கேட்கிற நாம சத்தியத்தின்படி வாழாதனால்தான். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, திருவசனத்தை கேட்டால் அதன்படி வாழவும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டுடைய வார்த்தை ஜீவன் உள்ளதாய் இருக்கிறது, ஆண்டுடைய வார்த்தை மகத்துவம் உள்ளதாய் இருக்கிறது. அந்த வசனத்தை கேட்டு, வார்த்தைகளை கேட்டு நாம் விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு இருதயமான பலகைகளை எழுதி கொண்டு அதன்படி நாம் வாழும் பொழுது கர்த்தர் நமக்கு கொடுக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அவர் மகத்துவமானவர். தன் பிள்ளைகளை ஒருபோதும் புறம்பே தள்ளுகிற தேவன் கிடையாது. தன் ஜனங்களை வெட்கப்படுத்துகிற தேவன் கிடையாது. அவர் ஆசீர்வதிக்கிற தேவன், உயர்த்துகிற தேவன். ஆகவே வசனத்தை கேட்கிற நாம அதன்படி வாழ பழகிக் கொள்ள வேண்டும், அதன்படி நடக்க பழகிக் கொள்ள வேண்டும். அப்பொழுது கர்த்தர் நம்மளை மென்மேலும் ஆசீர்வதித்து இந்த தேசத்திலே கொடுத்திருக்கிற பட்டணத்திலே நம்மளை ஆசீர்வாதமாய் வைப்பார். பிரைஸ் தி லார்ட்.